தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பணிவான வணக்கம். இன்னைக்கு 17ஆம் தேதி 18, 19, 20, 21, 22, 23 5 நாள் கம்ப்ளீட் ஆயிடும். 6வது நாள், அந்த 6வது நாள் சரியா சீக்கிரமா அன்னைக்கு மட்டும் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிச்சுட்டு நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கி விசில் சின்னத்துக்கு விசில் புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக நம்ம எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் அனைவருமே தயாராகணும். எதுக்காக நான் எவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன்னா, கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடந்தே தீரணும். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க காலில் கூட நான் விழத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மக்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க, எந்த கட்சி தொண்டனா கூட இருங்க, எந்த கட்சி நிர்வாகியா கூட இருங்க, அதெல்லாம் அப்புறம். ஆனா ஆட்சி மாற்றம்ன்றது கண்டிப்பா நடந்தே தீரணும். அது சாத்தியப்படுத்தணும். அட்டுழியம் பண்ற ஆட்சியை முதல்ல தூக்கி எறியணும். மக்கள் அனைவருமே தூக்கி எறியணும். ஊழல் சக்திகளை மொத்தமா அழிக்கணும். இந்த ஊழல் சக்திகளை மொத்தமா சேர்ந்து நம்முடைய நம்முடைய தளபதி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? முதல்ல அவங்களுக்கு சரியான பாடத்தை நம்ம எல்லாருமே புகட்டணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில இருந்துட்டா என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? மக்கள் சந்திப்பு, அப்புறம் மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க, எங்க பார்த்தாலும் போதை பிரச்சனையா இருக்கு, எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் ஊழல். கவர்மெண்ட் வேலை வேணும்னா லஞ்சம் வாங்கினாதான் கிடைக்கும், லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, எல்லா ஆட்சியாளர்களுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தளபதியை அழிக்கிறதுக்காக எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உட்பட எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் ஏற்படுத்தினாங்க அந்த கட்சிக்கு. நம்ம முன்னாள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்த கட்சியில போய் எந்த கட்சியை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, அழிக்கணும்னு நினைச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆட்சியை தொடங்கினாரோ, கட்சியை ஆரம்பிச்சாரோ, அந்த கட்சியில இருந்துகிட்டு எங்க தளபதி அவர்களை கேவலமான முறையில பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஒரு வார்த்தை, லாலிபப்ன்றது? சரி விடுங்க, அதெல்லாம் அப்படிதான். இப்ப பார்த்தாலும் அரசியல் ஒரு சாக்கடை சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். நான் அரசியல் ஒரு சாக்கடை கிடையாது. அரசியல் ஒரு புனிதமான ஒரு செயல், புனிதமான ஒரு பணி சொல்லி நம்ம எல்லாருமே மக்களாகிய நம்ம எல்லாருமே அதை நிரூபிக்கணும். அதுக்குண்டான ஆயுதம் தான் நம்மளுடைய ஓட்டு உரிமை. அந்த ஓட்டு சரியான முறையில நீங்க பயன்படுத்தி சரியான ஒரு சின்னத்துக்கு வாக்களிங்க. முக்கியமா விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சு மக்களுக்கு புரட்சி ஏற்படுத்துங்க. மக்கள் மேல அக்கறை வச்சுக்கிட்டு, பெண்கள் மேல அக்கறை வச்சுக்கிட்டு, நம்ம மண்ணுக்கு மேல அக்கறை வச்சுக்கிட்டு, நம்ம மண்ணோட உரிமை மேல அக்கறை வச்சுக்கிட்டு, நம்ம பாதுகாப்பு மேல அக்கறை வச்சுக்கிட்டு வாக்கு போடுங்க, வாக்கு அளிங்க. தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப இதே தப்பு பண்ணிடாதீங்க. 5 வருஷம் திரும்பி நம்ம அடிமை ஆயிடுவோம். எந்த கட்சிக்கு வேணா நீங்க தாராளமா வாக்களிக்கலாம். ஆனா இந்த முறை மட்டும் தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சு நம்ம தளபதி நல்லது செய்யற மட்டும் நினைச்ச நம்ம தளபதி அவர்களுக்கு வாக்களிச்சு அவங்க முதலமைச்சர் ஆகணும். மக்களுக்கு எல்லா நேரத்திலயுமே பாதுகாப்பும் எல்லா விதமான நன்மையும் நடக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு இந்த ஆட்சி மாற்றம்ன்றது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமே கிடையாது. நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் 1947க்கு முன்னாடி அவர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரியான சுதந்திரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ சுதந்திரம் கண்டிப்பா தேவைப்படுது. அந்த வெள்ளைக்காரனை விரட்டினது மகாத்மா காந்தி அவர்கள். அந்த நேரத்துல அத்தனை மக்களுமே அவர் கூட பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு கொள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருமே ஒன்னா இருந்து இந்த கொள்ளைக்காரனையும் ஊழல் சக்திகளையும் தீய சக்திகளையும் அப்புறம் லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் அத்தனை பேருமே விரட்டணும். லஞ்சங்கிறது ஒரு பாய்சன் மாதிரி. அந்த பாய்சனை மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏத்திக்கிட்டு எங்க பார்த்தாலும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, எங்க பார்த்தாலும் ஊழல் வாங்கிட்டு இருக்காங்க, எங்க பார்த்தாலும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க பார்த்தாலும் போதையா இருக்கு, எங்க பார்த்தாலும் கஞ்சாவா இருக்கு. இது என்ன நாடா? என்னது? நம்ம தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு நாடா இருந்தது? இப்ப என்னடா தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் ஒரு தவறுகள் நடந்துட்டே இருக்கு.
அதாவது நம்ம ஆட்சியாளர்கள், முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லா நேரத்திலயும் வந்து கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்ல வரல. அவங்க நல்லது செஞ்சிருக்கிறாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த நல்லதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. இன்னைக்கும் எவ்வளவோ கிராம மக்கள், எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு கழிவறைக்கு கதவு கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இது எவ்வளவு பேர் தெரியுது. குடிக்கிற தண்ணியில வந்து மலத்தை கலக்குறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த ஊடகம் தான் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து வேலைக்கு போய் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லா விதமான பணம் வச்சிருக்கிற அத்தனை ஊடக சக்தியும் சரி, ஆட்சி அதிகாரிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, அத்தனை பேருமே வந்து விலைக்கு வாங்கி அவர்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம நாட்டு மக்களுக்காக, நம்ம நாட்டு நன்மைக்காக, நம்மளுடைய மண்ணுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம பெண்களுக்காக, நம்ம தாய்மார்களுக்காக, நம்ம அண்ணன் தம்பிகளுக்காக, நம்ம உறவுக்காக வந்து கண்டிப்பா நல்லது நடந்தே ஆகணும். நம்ம இந்த அரசியல் சாக்கடைங்கிற ஒரு இந்த பேரை, அரசியல் ஒரு புனிதமான நீர், அரசியல் வந்து ஒரு புனிதமான ஒரு செயல் சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு எல்லாருமே வந்து நம்ம அண்ணன் கூட எப்பவுமே துணை நிக்கணும். எப்பவுமே நம்ம வந்து துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல வந்து உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். ஆட்சி மாற்றம் தயவு செஞ்சு கொடுங்க. விசில் சின்னத்துக்கு எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. இந்த அட்டூழியம் பண்ற அத்தனை அரசு அதிகாரிகளையும் வந்து அத்தனை அரசியல் தலைவர்களை வந்து தூக்கி எறிங்க. ஏன்னா வந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு அவங்களுக்கு வந்து உணராம இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு சொல்ல வரல. ஒரு ஜெயில் ஒரு கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அந்த தீர்ப்பு எதை வச்சு வழங்குறாங்க? அவங்க ஜெயில வந்து ஒரு 6 மாசம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், அப்பதான் அவன் செஞ்ச தப்பு உணருவான், அப்பதான் அவன் திருந்தி வாழுவான் சொல்லிட்டு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு தான் அவங்க செஞ்ச தப்பு உணர்ந்து, அவங்க செஞ்ச ஒரு எல்லா கெட்ட விஷயத்தையும் உணர்ந்து, அவங்க வந்து ஜெயில் தண்டனை மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் வந்து உங்க வீட்டுல உட்கார வைங்க. தயவு செஞ்சு வீட்டுல உட்கார வைங்க. நம்ம பாத்துக்கலாம். நம்ம இந்த நாட்டையும், இந்த நாட்டோட எல்லா விஷயத்தையும் நம்ம அரசியல் அமைப்பை நம்ம மாத்தி எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கலாம். நம்மளால எல்லாமே முடியும் மக்களே. நம்மளால எல்லாம் முடியும். ஒரு தலைவர் நினைச்சா என்ன வேணா பண்ணிடலாம்னு கிடையாது. அந்த தலைவருக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை நல்ல அரசியல் அரசு அதிகாரிகளும் சரி, ஐஏஎஸ் ஆபீஸரும் சரி, எவ்வளவு காவலர்களும் சரி, எவ்வளவு அரசு துறையில இருக்கிறவங்க, இவ்வளவு பெரிய ஜாம்பவான்லாம் வந்து இருக்காங்கன்னு சரி, எவ்வளவு நேர்மையான ஆளுலாம் இருக்காங்க. அத்தனை பேருமே நினைச்சா நம்ம நல்ல ஆட்சியை கொடுக்கலாம். நல்ல விதமான நம்ம எல்லா நன்மையும் நம்ம வந்து பெற்றெடுக்கலாம். அத்தனை பேருக்குமே வந்து நல்லது நடக்கும். சாமானிய மக்கள் முதல் பெரிய பணக்காரர் வரை அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா வந்து இந்த இந்த டைம் வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட பாத்தீங்களா, யாரு அழிக்கணும்னு நினைச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாரோ, ஆனா அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துகிட்டு ஒரு 10 சீட்டுக்காக எப்படியே டெபாசிட் இழக்க போறாங்க உறுதி. இப்ப ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்களே அவங்க அண்ணனோ தம்பிக்கோ யாருக்கோ. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பதவி வெறி பிடிச்ச பதவி ஆசை இருக்கிற அத்தனை பேரையும் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. தாழ்மையான கோரிக்கை. தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா டெய்லி நான் வந்து சில விஷயம் பாக்குறேன். ஏன்னா என்னன்னா சட்டம் ஒழுங்குல இருந்து ஒரு ஒரு ரோடு எப்படித்தமா இருக்கு, ரோடு எப்படித்தமா இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்ற மக்களை புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு வண்டி டியூபுக்கு 1 பஞ்சர் போடலாம், 2 பஞ்சர் போடலாம், 3 பஞ்சர் போடலாம். ஒரு 20 பஞ்சர் அந்த டியூபுக்கு போட்டா அந்த வண்டியோட நிலைமை என்ன இருக்கும், எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்படி இருக்கும். அந்த வண்டி எப்படி கரெக்டா போகுமா, ஸ்மூத்தா போகுமா? அந்த மாதிரிதான் நம்ம ரோடு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம நாடும் இருக்கு. அங்க ஓட்ட உடைச்சலா இருக்கு. அது எல்லாமே நம்ம எல்லாம் நினைச்சா சரி பண்ணலாம். தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க மக்களே. தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுக்கல. நான் இன்னொரு விஷயத்த நான் முக்கியமா சொல்றேன். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் 234 பேருமே வந்து நிக்கிறாங்க. அத்தனை பேருமே வந்து வெற்றி அடைஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி. ஒருவேளை ஆட்சி அமைக்கிற ஒரு விஷயத்துல அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதுவும் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல. அவங்க தவறு செஞ்சா கூட நம்ம கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியை நம்ம கேட்கிற உரிமை நம்ம இந்த ஜனநாயகத்துக்கு உண்டு. அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு மக்கள் அனைவருமே வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு மாற்றத்தை விரும்பி கொடுங்க. அத்தனை பேரையுமே வந்து நம்ம ஒரு பாடத்தை புகட்டுவோம். அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மாத்தி காமிப்போம். அரசியல்னா என்னன்னு சொல்லி அவங்க புரிய வைக்கலாம். சரிங்களா மக்களே?
அரசியல் சாக்கடை சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் ஏன் சொல்றேன்னா, அரசியல் ஒரு சாக்கடை, அதுக்குள்ள ஏன்டா போற அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல இருக்கிறவங்களே சொல்றாங்க. அது சாக்கடை இல்லமா, அது புனிதமான ஒரு நீர். யாருக்காக அது அந்த புனித நீர் அது பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் அந்த மக்களுக்கு போய் சேரும். அதாவது இந்த மெக்கால அங்க அந்த முஸ்லிம் சகோதரர்கள்லாம் மெக்கா போயிட்டு வருவாங்க. அங்க போயிட்டு ஒரு புனிதமான நீர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த நீர் வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க. எதுக்கு தெளிக்கிறாங்க? நம்மள பிடிச்ச, நமக்கு தீய சக்தி பிடிச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். அந்த மாதிரிதான் ஒரு புனிதமான நீர். கங்கையில போய் குளிக்கிறோம். எதுக்காக குளிக்கிறோம்? கங்கையில போய் நமக்கு நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாமே கங்கை நீர்ல அந்த தண்ணியோட தண்ணியா கலந்து போயிடும். அதுக்காக தான் அந்த புனிதமான கங்கை நீர்ல குளிக்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த இயேசுநாதர் கிட்ட எதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்க, நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிப்பா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிருப்பேன், அதனால என்ன மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள உட்காந்து மன்னிப்பு கேட்போம். அந்த மாதிரிதான் பாவ மன்னிப்பு மாதிரி, அந்த கங்கை நதி மாதிரி, மெக்கால இருக்கிற புனிதமான நீர் மாதிரி, அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை வழங்கணும் சொல்லி இந்த தாழ்மையா இந்த மக்கள் அனைவருக்குமே நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 6வது நாள் 6 மணிக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம விசில் புரட்சி ஏற்படுத்தணும். நம்ம அண்ணனை, நம்ம தம்பிய, நம்ம அண்ணனை, நம்ம பிள்ளைய, நம்ம வேட்பாளர்களை, இந்த வேட்பாளர்களை யாருமே தனித்தனியா பார்க்காதீங்க. எங்க தளபதி அவர்கள் சொன்ன மாதிரிதான் வேட்பாளர்கள் அவர்களை தனித்தனியா பார்க்காதீங்க. எல்லாருமே தளபதி விஜய் தான். அவர் முகத்துக்கு பார்த்து மட்டுமே அவர் ஓட்டு போடுங்க. வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுங்க. எல்லாருமே சாமானிய மக்கள் தான். சாமானிய பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் கிடையாது. எல்லாருமே ஏழை எளிய வீட்டுல இருந்து வந்த அந்த வேட்பாளர் தான். கண்டிப்பா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அவங்க தவறு செஞ்சால், ஒருவேளை செஞ்சா நான் கேள்வி கேட்கிறேன். மக்கள் பிரதிநிதியா நான் கண்டிப்பா கேள்வி கேட்டு இந்த சோசியல் மீடியால நான் போடுவேன். தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு போடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புரட்சியை ஏற்படுத்துங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுங்க. நம்ம மகாத்மா காந்தி அவர்களுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்து அவர் சப்போர்ட்டா நின்னோமோ அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம பின்னாடி எல்லாருமே மக்கள் அனைவருமே நின்று அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.